சமகி ஜனபலவேகவின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இம்தியாஸ் பாகிர் மாகர் எஸ்ஜேபியின் விரிவான மறுசீரமைப்பை தொடங்குமாறு கட்சி தலைமையை வலியுறுத்தியுள்ளார். இம்தியாஸ் பாகிர் மாகர் எஸ்ஜேபியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிடம் எழுத்து மூல கோரிக்கையினை விடுத்துள்ளார். அடிமட்ட உறுப்பினர்களுடனான அதன் தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையேயான வலுவான உறவை கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் எஸ்ஜேபியின் விரிவான மறுசீரமைப்பை அவர் கோரியுள்ளார். இம்தியாஸ் பாகிர் மாகர் இதற்காக 12 முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார். கட்சியின் சித்தாந்தத்தை வெற்றிகரமாக சமூகமயமாக அனுமதிக்கும் வகையில் கட்சியின் உறுப்பினர்கள் மேலிருந்து கீழாக ஒரே குழுவாக தொடர்பு கொள்வதை உறுதி செய்ய அதன் கருத்தியல் நிலைப்பாட்டை ஒருங்கிணைக்க எஸ்ஜிபியை வலியுறுத்தியுள்ளது. கட்சிக்குள் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துவதற்காக கூட்டாக தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். உறுப்பினர்களை பொறுப்புகளை ஒப்படைப்பதிலும் முடிந்தவரை வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலமும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்புகள் மூலம் இயற்கையான தலைமையை வளர்க்கவும் வெளிப்புற செல்வாக்கு செலுத்துபவர்கள் தவிர்க்கவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி அமைப்பாளர்கள் மற்றும் செயற்குழு மற்றும் கட்சி மாநாடு உள்ளிட்ட குழுக்களுக்கான முறையான மற்றும் சரியான நேரத்தில் கூட்டங்களை நடத்துதல், மாவட்ட தலைவர்களுக்கு இடையில் குறிப்பிட்ட பொறுப்புகளை ஒதுக்கி பொறுப்பு கூறலை அதிகரிக்க அவர்களின் முன்னேற்றம் குறித்து காலாட்டு மதிப்பாய்வை நடத்துங்கள். கட்சி தலைவர் முக்கிய அதிகாரிகள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் போன்ற தொடர்புடைய அமைப்புகளின் தலைவர்களை உள்ளடக்கிய வழக்கமான முன்னேற்ற மதிப்பாய்வுகளை நடத்துங்கள். தகவல் தொடர்புகளை திறம்பட நிர்வகிக்க பிரத்யேக சமூக ஊடக பிரிவை நிறுவவும் மற்றும் தேர்தல் சார்ந்த தற்காலிக செயற்பாடுகளை கட்டமைக்க தகவல்கள் தொடர்பு திட்டத்துடன் மாற்றவும். கட்சியின் கருத்தியல் செய்திகள் மற்றும் தற்போதைய பிரச்சினைகள் குறித்த நிலைப்பாட்டை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இருவரையும் சென்றடைவதை உறுதி செய்யவும். 15 முதல் 17 வரையிலான தனிநபர்களை இலக்காக கொண்ட திட்டங்களை உருவாக்குவதன் மூலம் இளம் வாக்காளர்களை ஈடுபடுத்தவும் அவர்களுக்கு அரசியல் புரிதலை வழங்கவும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக அவர்களின் ஈடுபாட்டை வளர்க்கவும். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கு தொழில் வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் தெளிவான அளவுகோல்களை நிறுவுதல். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களின் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு குறைந்தபட்சம் 25 பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தல். முந்தைய தேர்தல்களில் தோல்வியடைந்த வேட்பாளர்களின் மறு நியமனத்தை 35% கட்டுப்படுத்துதல். தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் வட்டார பிரதிநிதிகள் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து அணுகுவதற்கான வசதியை மேம்படுத்த குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குதல் போன்றவற்றினை இவர் பரிந்துரை செய்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.